Welcome to our channel Feast with Firas. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கடா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டிங்ரேயை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த வாரம் குக் வித் கோமாலியில் ஸ்ருத்திகா இந்த டிஷ்ஷை பண்ணாங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். இந்த ஸ்டிங்ரேயை திருக்க மீன்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மீனில் முள் இருக்காது. இதில் உள்ள தோலோட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த வால் பகுதியில் ரொம்ப விஷமான ஒரு முள் இருக்கும். அதை கட் பண்ணியாச்சு. இந்த ஃப்ளஷ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வெந்துடும். குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆள்கள் வரைய இது ரொம்ப நல்லது. இப்போ முதல்ல தோல் பகுதியை நல்லா ஒரு கத்தியை வச்சு ஸ்க்ராப் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணிக்கணுங்க. மஞ்சள் சேர்த்து கடைசியாக ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஸ்மெல்லாம் போயிடுச்சு. பூண்டு, இஞ்சி, மிளகு, தக்காளி, வெங்காயம், இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிடலாம். இப்போ ஒரு மண் சட்டியில் எண்ணெய் விட்டு வெந்தயம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ கருவேப்பிலை சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், உப்பு, இப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ மீன் துண்டுகளை சேர்த்து மசாலா எல்லா பீசஸ்லேயும் படுற மாதிரி கிளறி விடுங்க. இப்போ 1/4 கப் தண்ணியை சேர்த்து மூடி வச்சு குக் பண்ணுங்க. இது 5 மினிட்ஸ்லேயே நல்லா வந்துடும். கிரேவி திக்காகவுமே ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். Thank you for watching. அடுத்த சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.